காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது முக்கியமாக நீங்க தொடர்ந்து ஜெபிக்க வேண்டியது நம்மளோட இந்த பில்டிங் கமிட்டிக்காக தொடர்ந்து ஜெபிங்க. ஒரு நல்ல கமிட்டியை தேவன் கொடுத்திருக்கிறார். திடீர் என்ற முளைத்த கமிட்டி, திடீர் என்று சேர்ந்த கூட்டம். இது எப்படி சொல்லுவாங்க, நம்மளா தேடி தேடி போல அவங்களாக தானா சேர்ந்த கூட்டம். அவங்களாக வந்து இந்த ஊழியத்துல பங்கெடுக்கணும், இதுல சேரணும்னு சொல்லி அப்படியே வந்து சேர்ந்தாங்க. சேர்ந்தது இல்லாம காரியங்களை ரொம்ப மும்முரமாக செய்து, ஆக்சுவலி இப்ப பாஸ்டர் வந்து நான் ஒரு அட்வைசர் தான், அதுல நான் ஒண்ணும் செய்யறதுக்கே ஒண்ணுமே இல்லை. எனக்கு இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் வருது. பஸ்டர் இது செஞ்சாச்சு, பஸ்டர் அது செஞ்சாச்சு. So when I hear all this, I'm really touched. I'm really very, very happy. The committee is doing a great job. Okay, so இந்த கமிட்டிக்காக தொடர்ந்து ஜெபிங்க. ஏன்னா வாட்டி நம்ம ஒரு ப்ரொஃபைல் வெளியாக்கிட்டோம். ப்ரொஃபைல் தெரியல, சர்ச்சுக்குன்னு ஒரு ப்ரொஃபைல், ஒரு வெளியாக்கிட்டோம். புக்குன்னா கதை புக்கு இல்லை, சர்ச்சை குறித்து 2017 நம்ம ஆரம்பிச்ச இந்த சர்ச்சு இன்னிய வரையும் எப்படியாக நம்மளோட என்னென்ன கமிட்டி இருக்குது, காரியங்கள் என்னென்ன செய்யறோம், we are registered under one NECF என்ற ஒரு இதுல ரெஜிஸ்டர் பண்ணி காரியங்களை செய்கிறது. அந்த ப்ரொஃபைல் பிரதர் கல்வின் தான் செய்யறாரு. ரொம்ப அருமையாக, இன்னும் ஃபுல்லா செஞ்சு முடிக்கல, லேப்டாப்ல தான் இருக்கு. ஸோ அதை செஞ்சாரு, அதை பார்த்தேன். அதையும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. பல கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் விட்டுக்கு இருக்கீங்க, ரைட்டா இல்லையா? அவரு சில பேர்த்தெல்லாம் போட்டோலாம் எடுத்து அனுப்ப சொன்னாரு. அதெல்லாம் நீங்க அனுப்பியிருக்கீங்க, சந்தோஷம். எனக்கு மட்டும்தான் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் செஞ்சிருக்காங்க. ஏன்னா என் தலையில முடி இல்லாதனால அந்த போட்டோல பார்க்கும்போது கோட்டு நல்லா இருக்கு, முடி நல்லா அசிங்கமா இருக்கு. ஸோ அதனால அவரு ஏஐ வச்சு கொஞ்சம் முடியெல்லாம் நட்டு விட்டுட்டாரு. ஸோ அது நல்லா தான் இருக்கு. வளைய ஒரு 20 வயசு பின்னால போன மாதிரி இருக்கு. ஏன் பசங்க எல்லாம் செய்றீங்க, கொஞ்சம் யங்கா இருக்குமே அப்படின்னு. ஸோ அந்த ப்ரொஃபைலும் நம்ம ஆயத்தப்படுத்திட்டோம். ஸோ அதை தொடர்ந்து நம்ம செய்வோம். எந்த இடத்துக்கு கொடுக்கணும், மற்ற காரியங்கள்லாம் இந்த கமிட்டி ரொம்ப 3 மாச காரியங்கள் செய்யுது. அதுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நான் இன்னொன்னு சொல்லணும், சர்ச் அதான் சொன்னேன், we are a small group, but the small group till yesterday, நேத்து வரையும் இந்த பில்டிங்காக நம்ம கொலெக்ட் பண்ணின காசு, அதாவது அவங்க கொடுத்தது நம்ம கொலெக்ட் பண்ணல, இன்னும் கொலெக்ஷனுக்கே போல. இது அவங்களாக கொடுத்த காசு. கொடுத்தது வந்து until yesterday is $27,100. Okay, it's something great, something like என்ன சொல்றது, ஐயோ எனக்கே நேற்று எல்லாம் கணக்கு பண்ணி பார்க்கணும். அப்படியேங்கப்போ 27,000 கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இன்னும் மும்முரமா போல, அப்படியே வந்தது வந்து 27,000. ஸோ நான் மும்முரமா போனோம்னா ஒரு 200,000 வந்துடும் நினைக்கிறேன். ஓகே, அது அமீன் சொல்லி தரேன், அப்படின்னா வருதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஸோ பில்டிங் கட்டுறதுக்கு, அந்த காரியங்கள் செய்யறதுக்கு தேவன் நிச்சயமாக சந்தித்து பரிபூர்ணப்படுத்துவார். ஸோ இந்த கமிட்டிக்காக தொடர்ந்து ஜெபிங்க. இந்த கமிட்டி, இந்த பில்டிங் எல்லாம் கட்டி முடிச்சோர இன்னொரு கமிட்டி ஆரம்பிக்க போறோம். அங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு தேவன் சொன்ன காரியம், அதை இப்ப நான் சொல்ல மாட்டேன். அந்த கமிட்டியை, இந்த பில்டிங் எல்லாம் கட்டி முடிக்கிட்டோம், முடிச்சோர அந்த கமிட்டியை நம்ம ஆரம்பிப்போம். அது ஒரு புது கமிட்டி. ஓகே, தேவன் கொடுத்த ஒரு விஷன், அந்த விஷனை நம்மளோட பகிர்ந்து கொள்கிறேன். சரி, இன்னைக்கு இந்த ஆராதனைக்கு கடந்து செல்வோம். இன்னைக்கு ஆஷ் வெட்னஸ்டே. நான் சொன்னேன், நான் விவரமா சொல்லணும். இந்த வருஷம் நான் சொல்லிக்கிட்டு வரேன், இந்த வருஷமும் நான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஷ் வெட்னஸ்டே பைபிள்ல இருக்கா? நிச்சயம் நீங்க அந்த கேள்வியை கேட்பீங்க, நான் அதுக்கு பதில் சொல்லணும். இருக்கா இல்லையா? ஆஷ் வெட்னஸ்டே அப்படின்னு பைபிள் இருக்கா? இல்ல. அவ ஏன் பஸ் செய்றீங்க? செய்யணும். ஏன்னா டிட்ரோனமி, ஓகே, டிட்ரோனமில நீங்க வாசிச்சீங்கன்னா, ஓகே சிஸ்டர்,
நாங்க பைவன், நீங்க வாசிருங்க. டிட்ரானமி 6வது அதிகாரம் வசனம் 4-9. டிட்ரானமி உபாகம் தர உபாகமம் 6 வசனம் 9 வாசிங்கன்னா, சாரி 4-9 வரையும் வாசிங்களா? இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகின்ற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுள். நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கின்ற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்கின்ற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக் கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவுள். அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. ஆமென். ஓகே, வசனத்துக்கு போறதுக்கு முதல் தலைவணிக்கு ஜெபிப்போம். ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த நாள் ஆராதனைக்காம் நன்றி, அழைத்து வந்ததுக்காம் நன்றி. பேச போற வசனத்தின் மூலியமாக எங்களோடு பேசும், பலப்படுத்தும், ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்ல கிருபை செய்யும். உங்க நாமம் மட்டுமே இந்த ஆராதனையிலே மகிமைப்படுகிறதுக்காக கூட நன்றி செலுத்துகிறோம், தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்துல இருக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். தேவஜனமே, இந்த வசனத்தை வாசிச்சோட தேவன் சொல்லுகிறார், அங்க முக்கியமா ஒரு காரியத்தை சொல்றாரு. அவர் ஒருவரே தேவன், அவரை முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு சரீரத்தோடும் அன்பு கூறுவாயாக சொல்லிட்டு, நான் உனக்கு கட்டளை இடுகிறதை, அதாவது அவர் சொல்ற எல்லா காரியத்தையும் நீங்க, அதாவது நம்ம என்ன செய்யணுமா, நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணுமா. ஓகே, பிள்ளைங்களுக்கு அது எப்ப சொல்லணும் சொல்றாரு? உட்காரும் போது சொல்லுங்கன்றாரு, நடக்கும் போது சொல்லுங்கன்றாரு, படுக்கும் போது சொல்லுங்கன்றாரு, சாப்பிடும் போது சொல்லுங்கன்றாரு, எல்லாம் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கன்றாரு. இதை எழுதி வைக்க சொல்றாரு அங்கங்க. ரைட்டா இல்லையா? சோ இந்த காரியத்தை, அதாவது இந்த பைபிள்ல உள்ள காரியத்தை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். இப்ப நம்மள்ட்ட எடுத்துக்கிட்டீங்கன்னா, நமக்கு சில காரியம்லாம் பைபிள்ல வாசிக்கிறது நமக்கு தெரியுது. ஓ, இது இப்படி, இது இப்படி, இது அப்படின்னு. ஆனா எல்லா காரியத்தையும் நம்ம படிக்கிற காரியங்கள் பைபிள்ல உள்ளது, பைபிள்ல இல்லாதது இல்ல. பைபிள்ல உள்ள காரியத்தை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணுமா, பிள்ளைகளுக்கு தெரியணும். எகிப்துல இருந்து எப்படி தேவன் கொண்டு வந்தாரு, என்னென்ன அற்புதத்தை செய்தாரு, கடலை 2 ஆக்குனாரு, இந்த காரியத்தெல்லாம் பிள்ளைங்களுக்கு சொல்லிக்கிட்டே வரணுமா. ஏன்னா அவர் அவ்வளவு மகிமையின் ராஜா, அவ்வளவு வல்லமை உள்ள தேவன், சொல்லிட்டு இதை சொல்லணும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா என்ன ஆச்சுன்னா, போக 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 நீங்க பைபிள்ல வாசிச்சாலும் அதுதான் இருக்கீங்க. என்னாச்சு? we are very busy, we got no time to tell, even we got no time to read the Bible, we got no time to pray. Everything is என்ன சொல்றது, நான் உங்களை சொல்லல, உலகத்துல நடக்கிறது சொல்றேன். நீங்களும் ரொம்ப ராஜி, எல்லாம் படிக்கிறீங்க, ரீட் பண்றீங்க, ஓகே, காரியங்கள். சோ என்ன ஆச்சுன்னா, தேவனை குறித்து வெளியே சொல்றதுக்கு இல்ல, யாருமே சொல்ல மாட்டாங்க. பிள்ளைங்களுக்கு பாதி தெரியுது, பாதி தெரிய மாட்டேது. அல்லது பிள்ளைங்க ஏதாச்சும் கேட்டா கூட, நீ சுமாரே, யூ டோன்ட் ஆஸ்க் திஸ், டோன்ட் டு திஸ், டோன்ட் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆச்சு. இன்னொன்னு, இப்ப உள்ள டெக்னாலஜில பாத்தீங்கன்னா, இந்த வாட்ஸ்அப், இந்த என்ன சொல்றது, இந்த பேஸ்புக், இந்த டிக்டாக்ல வேண்டாததெல்லாம் வருது உங்களுக்கு. ஓகே, வேண்டியதெல்லாம் வர மாட்டேது, வேண்டாததெல்லாம் உள்ளுக்கு இதை செய்யக்கூடாது. கிறிஸ்டியன் சொல்லி சொல்லி அங்க கொன்னுகிட்டு வருது. இதை சில பேர் பார்த்துட்டு, ஓ இதுதான் ரைட்டு போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா நமக்கு ரைட் எது? இதுதான் ரைட்டு, இதை வாசிக்கணும். இதுல என்ன சொல்லுது? அப்போ இந்த ஆஷ் வெட்னஸ்டே என்ன சொல்லுது? ஆஷ் இருக்கு, வெட்னஸ்டே இல்ல. ஓகே, பைபிள்ல ஆஷ் இருக்கு, வெட்னஸ்டே இல்ல. அப்போ பெரியவங்க என்ன செஞ்சாங்க? இந்த வயசானவங்க, இதை உண்டாக்குனவங்க என்ன செஞ்சாங்க? இந்த வெட்னஸ்டே இன்னைக்கு வெட்னஸ்டே தர, இந்த வெட்னஸ்டே இந்த பிரேயர் ஆரம்பிக்கிறார். இந்த லேண்ட் சீசன் ஆரம்பிக்கிறதுனால, இது வெட்னஸ்டே ஆரம்பிக்கிறதுனால
ஆஷ் வெட்னஸ்டேன்னு வச்சுட்டாங்க. அது தேர்ஸ்டே ஆரம்பிச்சிருந்தா ஆஷ் தேர்ஸ்டே ஆயிருக்கும். சோ ஆஷ் வெட்னஸ்டே. அப்ப என்ன பாஸ்டர் சொல்லுது? இதை எப்படி பாருங்க, இதுல 5 காரியம் முக்கியமான இருக்கு. ஆஷ் வெட்னஸ்டே இது முடிஞ்சிட்டு என்ன வரும்? 40 days of fasting. ஓகே, அப்புறம் என்ன வரும்? மாண்டி தேர்ஸ்டேன்னு வரும். ஆக்சுவலி மாண்டி தேர்ஸ்டேன்னு இருக்கா? இல்ல, லார்ட் சப்பர் இருக்கு. அததான் மாண்டி தேர்ஸ்டேன்றாங்க. ஏன்னா தேர்ஸ்டே நடக்குது. குழப்படி பண்ண மாட்டேன். நான் பிடிச்சது இது வருஷம் சொல்லிட்டு இருக்கேன். இதை சொல்லிடணும். அது முடிஞ்சது என்ன வருதும்? குட் ஃப்ரைடே வரும். ஆக்சுவலி குட் ஃப்ரைடேன்னு இருக்கா பைபிள்ல? அது என்ன டே? ஆக்சுவலி பேட் டே, ரைட்டா இல்லையா? இயேசு அன்னைக்கு அடிபட்டு நமக்காக ரத்தம் சிந்தின நாள். ஆனா குட் ஃப்ரைடேன்னு போட்டாங்க. ஓகே, அது முடிஞ்சவரை என்ன வரும்? அந்த ஒரு சாட்டர்டே நடுவுல வரும். அது ஹோலி சாட்டர்டே ஆயிடும். அதுக்காகட்டு ஈஸ்டர் பைபிள்ல இருக்கா? பாருங்க, எல்லாமே இல்ல. ஆராதனை முடிச்சு, லெட்ஸ் கோ பேக். அப்ப எதுக்கு நம்ம இதை செய்யறோம்? எதுக்கு இதை கொண்டு வந்தாங்க நம்ம வாழ்க்கையில? ஏன்னா பாருங்க, ஆக்சுவலி இந்த பைபிள், இது எல்லாமே பைபிள்ல இருக்கு. ஆக்சுவலி ஆஷ் இருக்கு, 40 days ஃபாஸ்டிங் இருக்கு, இந்த மாண்டி தேர்ஸ்டேக்கு பதில் லார்ட் சப்பர் இருக்கு, அப்புறம் இந்த குட் ஃப்ரைடேக்கு பதில் தேவன் மரித்த நாள் இருக்கு, அப்புறம் தேவன் உயிர் தெழுந்த நாள் இருக்கு. எல்லாம் இருக்கு. ஆனா அதை வித்தியாசமாக இந்த பெரியவங்க நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கணும். யாரு? நமக்கும் சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி இதெல்லாம் சேர்த்துட்டாங்க. சேர்த்து ஆக்சுவலி 40 days நீங்க பாத்தீங்கன்னா இயேசு ஊழியத்துக்கு போறதுக்கு முதல் 40 நாள் உபவாசிச்சாரு, ரைட்டா இல்லையா? அப்ப அதுக்கு இதுக்கு என்ன வருது? 40 days உபவாசம் வந்து பைபிள்ல நிறைய இடத்துல இருக்கு. 40 days எல்லாரும் பாஸ் பண்றது. சோ அவங்க என்ன செய்யறாங்க? இந்த ஆஷ உள்ள கொண்டு வந்து இந்த ஆஷ் வெட்னஸ்டே, இந்த ஆஷ் ஆரம்பிக்கும் போது என்னன்னா, நீ மண்ணுல இருந்து உருவாக்கப்பட்டாய், மண்ணுக்கே போய் சேருவாய். யூ ஆர் ஆஷ். நீ பைபிள்ல இருக்கு, அந்த வசனம் இருக்கு, ரைட் இல்லையா? எல்லா என்ன அடக்க ஆராதனையில இந்த காரியத்தை சொல்லுவாங்க, ரைட் இல்லையா? சோ ஜஸ்ட் டு ரிமெம்பர். நம்ம சில சமயத்துல அந்த கோலரை தூக்கிட்டு நடக்கிறது பொறுமையா. ஆக்சுவலி we are zero, we are ash. சோ இந்த நாளை ஆரம்பிக்கும் போது அவங்க என்ன செய்யறாங்க? you are ash சொல்லிட்டு இதை ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்சு என்ன சொல்றாங்க? 40 days ஃபாஸ்ட் பண்ணுன்றாங்க. எதற்கு ஃபாஸ்ட் பண்ணணும்? பாஸ்டர் நான் ஃபாஸ்ட் பண்ணல. பரவாயில்ல, நீங்களும் ஃபாஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா பாஸ்டர் ஃபாஸ்ட் பண்ணி எதுக்கு ஃபாஸ்ட் பண்ண சொல்றாங்க? ஒன்னு sacrifice, சமம். யார் யாரு தடியா நார்மல் டேல கண்ட்ரோல் பண்ண முடியாதவங்க எல்லாம் அந்த 40 days பாஸ் பண்ணி எலும்பாவதுக்கா? எதுக்கு? hunger for the word of God. நார்மலா பாஸ் பண்ண சொன்னா எத்தனை பேர் பாஸ் பண்ணுவீங்க? பாருங்க, இன்னைக்கு கூட இன்னையில இருந்து 40 நாள் பாஸ்டிங். யாராச்சும் வந்தீங்களா பாஸ்டிங்கா? எத்தனை பேர் பாஸ்டிங்? ஒரே ஆளப்பா. அதுவும் என் டாக்டர் சாட்சி. அல்லேலூயா. ஃபாதர் கூட இல்லை. நீ ஏன் பாஸ் பண்ணல? hunger for the word is not that bad. Why never fast? நம்ம எப்ப பாஸ் பண்ணணும்? இந்தியா ஊழியத்துக்கு போகும்போது பாஸ் பண்ணணும், ரைட்டா இல்லையா? ஏன்னா நமக்கு ஒரு காரியம் நடக்கும்னோ, ஒரு காரியம் பரிபூர்ணப்படணும், we fast. That is actually the motive here. The motive, the fasting is for us to grow in the Lord, to receive and to ask the blessing from the Lord. So இது நார்மலா எப்பயாச்சும் செய்யணும். ஆனா செய்ய மாட்டோம். செய்யணுமா? செய்ய மாட்டோமே. சோ பெரியவங்க என்ன செஞ்சாங்க? இதை ஜாயின் பண்றாங்க. நீ சாம்பலா இருக்க, சோ நீ உனக்கு புரியணும், நீ கர்த்தருக்குள் வளரணும்னு சொல்லி 40 நாள் உபவாசி அப்படின்னாங்க. உபவாசி. சில பேரு இந்த உபவாசத்தை 40 நாள் என்ன செய்வாங்க? வெறும் சைவம் தான் சாப்பிடுவாங்க. ஓகே, எல்லாம் தொடவே மாட்டாங்க 40 நாள். பல காரியங்களை அவங்க செய்யறாங்க. எதுக்குன்னா, இட்ஸ் a sacrifice for my Lord Jesus. I want to become, I want to grow in the Lord. I want to, பரிசுத்தமாகணும், இன்னும் தேவனோட வார்த்தையில வளரணும்னு சொல்லி இந்த 40 நாளை செய்யறாங்க.
ஆக்சுவலி இந்த மோண்டி தர்ஸ்டே நடுவில் வருது. அதை எங்க கொண்டு வந்து கனெக்ட் பண்ணி விட்டாங்க? சரி, இந்த 40 நாள் தொடர்ந்து வருமா? நடுவில் நமக்கு இன்டர்வல் இருக்கா? தொடர்ந்தா? Sunday no fasting. Sunday is feasting day. Hey, really? Sunday, because God says Sabbath. Sabbath என்ன டே? ஒரு வேலை செய்யக்கூடாது. ரைட் இல்லையா? ஒரு வேலை செய்யக்கூடாது. கர்த்தரோட உண்டா. You must only worship God. Right or not? So அந்த நாள்ல நமக்காக யாராச்சும் சமைச்சு வச்சிருப்பாங்க. சனிக்கிழமைய, ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்ற வேலை. So our fasting will be from Monday to Saturday. Sunday, no problem. After that, start back Monday. அதனால தான் அந்த 40 நாள் actually you count and see it will go longer. Okay? So இந்த நடுவுல தேவன், அதாவது இந்த லார்ட் சப்பர் நடந்துச்சுமா, அதை உள்ளுக்கு வைக்கிறாங்க. ஏன்னா அந்த 40 நாள் நீ வாசிக்கும் போது நீ you must know that the Lord died for you அப்படின்னு சொல்லி அதை உள்ளுக்கு கொண்டு வராங்க. You know, all these they join together so that we follow and we teach our children. அப்ப சில்ட்ரனுக்கு எதுக்குன்னா அவங்க கேட்பாங்க, பச இது என்னது, அச்சா ஏன் இதை செய்யறோம், அம்மா ஏன் இதை செய்யறோம், இது பைபிள்ல இருக்கு. பைபிள்ல எங்க இருக்கு, நீ காட்டணும், இது இப்படி இருக்கு. அப்ப ஏன் அதை இப்படி செய்யறாங்க? Are you following? This is how அது ஒரு 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 ரூல்ஸ் அப்படி இப்ப அது ஒரு என்ன சொல்றது, ஒரு சாங்கியமா ஓடிக்கிட்டு இருக்கு. எதுக்கு செய்யறாங்கன்னே தெரியாம போச்சு எல்லாத்துக்கும். ஆனா நமக்கு தெரியணும் எதுக்கு நம்ம செய்யறோம். ஓகே, சோ இந்த நாள்ல ஓகே தேவன் சொல்லுகிற காரியம் என்ன சொல்றாரு? பிள்ளைகள் சொல்ற நம்மளையும் சேர்த்து we must know what the Bible teaching us, what God have done, the miracle. ஒவ்வொரு அற்புதம் அடையாளத்தை எதற்காக செய்தார், எப்ப செய்தார், அது ஏன் செய்தார், அதை நான் தெரியணும், எனக்கு தெரியணும். அதை என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும். அப்பதான் அந்த பரிசுத்தத்துல வளருவாங்க. தேவஜனமே, நீங்க பைபிளை நீங்க வாட்சி பாருங்க. இந்த இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட எப்போதும் அவர் சொல்லுவாரு, அந்நிய தேவனை கும்பிட வேண்டாம். 10 கட்டளை இருக்கா இல்லையா? 10 கட்டளை முதல் 2 கட்டளை என்ன சொல்லுது? பத்து கட்டளை, இந்த 2 கட்டளை புது ஏற்பாட்டுல 2 கட்டளை ஆகிட்டாரு. பழைய ஏற்பாடு சொல்றேன். 10 கட்டளைல முதல் 2 கட்டளை என்னது? What a beautiful church. You shall never have any other God other than the Lord Jesus. First one. Second, you don't make God. Right இல்லையா? நீ எதையும் உருவாக்காதே. வானத்திலையும் பூமியிலையும் கடல்ல ஏதோ அதை வச்சு நீ உருவாக்க கூடாது. அப்படி 2வது கட்டளை கொடுத்தாரு. இதை செஞ்சியானா 3, 4வது ஜெனரேஷன் வரையும் you will be என்ன ஃபாலோ பண்ணும்? சாபம் ஃபாலோ பண்ண சொன்னார் பைபிள்ல. நான் போய் சொல்றேன்னா சொன்னார். ஆனா இஸ்ரேல் பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க? எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதை தான் செய்யறாங்க. இன்னிய வரையும் even till today people are doing that. Everything they must see something. They must see something and they say, okay, this I want to see. ஒன்னு வைக்கணும், அவங்களுக்கு அங்க ஒண்ணு வைக்கணும். ஒண்ணு இல்லைன்னா 2 கண்டல் கொண்டு வைக்கணும். ஒரு பைபிள் நடுவில் இருக்கணும். ஒரு ஆல்டர் இருக்கணும். அவங்களுக்கு எங்கேயாச்சும் ப்ரே பண்ணணும். I'm talking about Christians, our family. அது அப்படியே வருது. ஆனா கர்த்தர் இங்க சொல்லி கொடுத்தது என்னது? He taught us something. இதை சொல்லுங்கன்றார் பிள்ளைங்கள்ட்ட. நம்ம வேற என்னமோ சொல்லிட்டு இருக்கோம். இததான் இந்த நாள்ல இருந்து தேவன் நமக்கு கத்துக் கொடுக்கும் காரியம். ஓகே, ஆனா இதை சொல்லிக்கிட்டே வரும்போது முக்கியமான ஒரு வார்த்தை
என்ன வார்த்தை சொல்றாருன்னா, இப்ப உங்கள்ட்ட எல்லாம் சொல்லிட்டேன். ஆஷ் வெனஸ்டே என்னது, 40 days இது. பைபிள்ல ஆஷ் இருக்கு, வெனஸ்டே இல்ல. நான் திருப்பி சொல்றேன், மாண்டி தேர்ஸ்டே இல்ல, ஆனா லார்ட் சப்பர் இருக்கு. குட் ஃப்ரைடே இல்ல, ஆனா தேவன் மரித்த நாள் இருக்கு. 40 days லேண்ட் சீசன் வாங்க, லேண்ட் சீசன் இல்ல, அது 40 days தேவன் உபவாசித்த நாள். ஓகே, தேவன் ஊழியத்துக்கு போகிறதுக்காக, தேவனோட அப்பா கொடுத்த சித்தத்தை பரிபூர்ணப்படுத்துகிறதுக்காக 40 நாள் உபவாசம் எடுத்து அந்த பலத்தோட ஊழியம் போய் செஞ்சாரு. அதனால்தான் 3.5 வருஷம் பவர்ஃபுல் மினிஸ்ட்ரி செஞ்சாரு. அதைத்தான் உங்களுக்கும் அவர் கத்துக் கொடுக்கிறாரு, எனக்கும் கத்துக் கொடுக்கிறாரு. ஓகே, ஈஸ்டர் இல்ல, ஆனா உயிர் தெழுந்தது பைபிள்ல இருக்கு. ஓகே, தட் இஸ் த அடையாளம் நமக்கு. இதைத்தான் பிள்ளைங்களுக்கு கத்துக் கொடுக்கணும், நம்மளும் கத்துக்கணும். சோ இதுல முக்கியமா ஒரு காரியம் என்ன சொல்றாருன்னா, வாசிங்க புரோப்ஸ் நீதிமொழிகள். புரோப்ஸ் நீதிமொழிகள் தானே? ரைட்டு. புரோப்ஸ் 4 வசனம் 20-23. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அவைகளை உன் இருதயத்திற்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கின்றவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமா. எல்லாம் அவளோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதன் இடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். தேவஜனமே, இந்த நாள், இந்த ஆராதனையிலே தேவன் இதை போன வருஷமும் சொன்னாரு, இந்த வருஷமும் அதே காரியத்தை சொல்றாரு. என்னன்னா, நம்மகிட்ட சொல்றாரு, முக்கியமா தேவனோட வார்த்தைக்கு செவி கொடுக்க சொல்றாரு. இதெல்லாம் முக்கியம் இல்ல, முக்கியமா தேவன் எனக்கு என்ன சொல்றாரு, வாட் இஸ் தி வேர்ட் ஆஃப் காட், காட் இஸ் டெல்லிங். அந்த வார்த்தை இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தேவன் சொல்லும் காரியம் அதுதான் முக்கியம். அப்பனா ஆஷ் அப்படின்னு சொல்ற காரியம் என்னன்னா, தேவன் சொல்கிறார், நான் நீ சாதாரண ஒரு ஏஷா இருக்க, ஒரு என்னது சாம்பலா இருக்க அப்படின்னு நினைவு கூற சொல்றாரு, அப்படின்னு சிந்தனையில வச்சுக்க சொல்றாரு. யூ ஆர் நோபடி, வி ஆர் நோபடி, and we will be ending. அதாவது கடைசியா நம்ம போறது அந்த ஏஷ் தான், இது நமக்கு தெரியணும். ஆனா இந்த ஏஷை தேவன் பயன்படுத்துகிறார், தேவன் உயர்த்துகிறார், தேவன் ஆசீர்வதிக்கிறார். அதனால்தான் அவர் சொல்றாரு, என்னோட வார்த்தைக்கு செவி கொடு. அந்த வார்த்தைக்கு நீ செவி கொடுத்து நடக்கும் போது நீர் ஆசீர்வதிக்கப்படுவாய். இஸ்ரேல் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். எதற்கு? அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போது. இந்த நாளில், இந்த ஆராதனையிலே தேவனோட சத்தத்துக்கு செவி கொடுத்து கொண்டிருக்கும் தேவஜனமே, தேவனோட சத்தத்துக்கு செவி கொடுங்க. தேவன் உங்களோட பேசும் காரியத்துக்கு செவி கொடுங்க. அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது தேவன் சொல்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அந்த வசனம் பாருங்க, எவ்வளவு அழகா சொல்றது. My son, give attention to my words, incline your ears to my saying, do not let them depart from your eyes. கண்ணு மண்ணுக்கு அது இருக்கணுமா? இதைத்தான் தேவன் இந்த வருஷத்துல இருந்து நமக்கு சொல்றாரு. முதலாவது தேவனோட ராஜ்யத்தையும் அவரோட நீதியும் தேடும் போது இவதெல்லாம் கூட்டி கொடுப்பாரு. அப்ப அவரோட நீதியும் ராஜ்யம் தேடணும். அது என்ன? அது வேர்ட் ஆஃப் காட். அதைத்தான் சொல்றாரு, சாப்பிடுங்கன்றாரு, சாப்பிடுங்கன்றாரு. தேவனோட வார்த்தையை சாப்பிட 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 you will see great blessing. Keep them in the midst of your heart. இருதயத்துல வச்சுங்க. ஏன்னா பேசும்போதெல்லாம் தேவ வார்த்தை தான் வரணும். For they are life to those who find them. பாத்தீங்களா, அது ஜீவனை கொடுக்கும், அது வல்லமையின் காரியங்களை செய்யும். தேவஜனமே, நம்மளோட வாழ்க்கையில அற்புதம் அடையாளம் நடக்கணும்னா தேவ வார்த்தை தான். சோ தேவன் செய்த எல்லா அற்புதம் அடையாளத்தை காரியங்களை நம்ம வார்த்தையாக அந்த வார்த்தையை வாசிச்சு அதை வச்சு கொள்ளும் போது we will be blessed. We will see great thing happening in our life. Okay, நம்ம பர்சனல் லைஃப்ல நடக்கும், நம்ம குடும்ப வாழ்க்கையில நடக்கும், நம்ம சபை வாழ்க்கையில நடக்கும், நம்ம மற்றவர்களுக்கு சாட்சியாக இருப்போம். எப்ப? தேவ வார்த்தை இருக்கும்போது. சோ நம்மள்கிட்ட சில பேர் கேட்பாங்க, நான் கேள்விப்பட்டேன், நீங்க இந்த குளோரியஸ் இவென்ஜிக்கல் மெத்தடிஸ்ட் சர்ச் மற்ற சர்ச் மாதிரி ஆஷ் வெட்னஸ்டே கொண்டாடுறீங்களா நீங்க? ஆக்சுவலி அண்டர் எனிசியர் இந்த இதெல்லாம் இல்லை. they don't believe in Ash Wednesday, don't believe in என்னது இந்த இதெல்லாம். அவங்களோட 40 days prayer ஆகஸ்டா செப்டம்பர் என்னமோ நடக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க NDCF தர ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி ஃபர்ஸ்ட் இதை ஃபாலோ பண்றீங்க?
நான் கொஞ்சம் வித்தியாசமானது. ஏன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு, என் சபை மக்களுக்கு, we need to know things, we need to follow what the Bible says. ஓகே, எல்லாரும் புதுசா கொண்டு வராங்க, புதுசா வித்தியாசம் செய்யறாங்க. எனக்கு தெரிஞ்சவரு இந்த 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 ஆஷ் வெட்னஸ்டே, இந்த 40 நாள் இதெல்லாம் ஐ ஃபீல் இட் இஸ் அ வெரி குட் டீச்சிங், வெரி நல்லா படிச்சு கொடுக்குற காரியங்கள். இதை நம்ம கத்துக்கணும், இதை நம்ம செஞ்சா நல்லது, ஆசீர்வாதம் சொல்லிட்டு நான் உங்களுக்கு இதை பின்பற்ற சொல்கிறேன். நான் பின்பற்ற சொல்லும் போது நான் திருப்பி திருப்பி சொல்றேன், ஆஷ் வெட்னஸ்டே இல்ல, ஆஷ் இருக்கு. திருப்பி திருப்பி உங்கள்கிட்ட சொல்றேன், லேண்ட் சீசன் இல்ல, ஆனா 40 days ஃபாஸ்டிங் இருக்கு. அதை செய்ய முடிஞ்சா செய்யுங்க. ஓகே, மோண்டி தேர்ஸ்டே இல்ல, ஆனா லார்ட் சப்பர் இருக்கு. அது எதற்காக தேவன் கொடுத்தார், எதற்காக அன்னைக்கு கால கழுவினார், எதற்காக அந்த அப்பத்தை கொடுத்தார், ரத்தத்தை சிந்தி அவர் எதற்கு செய்தார், அது நமக்கு தெரியணும். That is what I'm talking, the word of God. கர்த்தரோட வார்த்தை முக்கியம். அதுவே நமக்கு தீபமாக இருக்கிறது, அதுவே நமக்கு வழிகாட்டியாக இருக்குது, அதுவே நமக்கு ஆசீர்வாதமாக இருக்குது. ஓகே, இன்னைக்கு ஜெபிச்சோம் பாருங்க, தேவ வார்த்தை தான் நம்மளோட ஆசீர்வாதம், எல்லாமே தேவ வார்த்தை. It's God's blessing. So today God is blessing you all with His word. So meditate on the word. So if your children is asking you, what is Ash Wednesday? Explain to them. இது செய்யணும். ஆனா Ash Wednesday இல்லையா, Ash Wednesday அந்த நாள் அவங்க ஆரம்பிக்கிறாங்க, அது இப்படித்தான் போவோம். ஓகே, அதுல 40 நாள் உபவாசம் வரும், அதுல இப்படி இப்படி எல்லாம் நடக்கும். பைபிள்ல இருக்கிற காரியம், ஆனா அது வேற வேற இடத்துல நடந்துச்சு, வித்தியாசமான இடத்துல நடந்ததுனால அதை எல்லாம் கூட்டி ஒரு இதா பிள்ளைகளுக்கு சொல்லணும், நம்மள அதை கடைப்பிடிச்சா நல்லது, நமக்கு ஆசீர்வாதம் சொல்லி அதை சொல்லி கொடுக்குறாங்க. சோ அதை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லுவோமாக. ஓகே, ஆனா வெளிய உலகத்துல வேற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி பிள்ளைங்க நம்மள்ட்ட கேட்டா அதை அழகா அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. சொல்லி கொடுத்து, இல்லம்மா இது இப்படி இல்ல அப்படி, அது அப்படி இல்ல இப்படி, அப்படி உங்களால சொல்ல முடியலன்னா தயவு செய்து என்ன பாருங்க. ஓகே, God will bless. கண்களை மூடி ஜெபிப்போமாக. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் ஆராதனைக்காகவும் நன்றி, உங்க வார்த்தைக்காகவும் நன்றி ஐயா. சபையாக உங்க வார்த்தைக்கு எப்பொழுதும் செவி கொடுத்து நடக்கும் பிள்ளைகளாக நாங்கள் நடந்து கொள்ள கிருபை செய்யும். இந்த நாள் ஆராதனைக்கு வந்தது கிருபை ஐயா, அழைத்து வந்தது உங்க ஆசீர்வாதம் ஆண்டவர். எங்களோடு பேசினீர், அதுக்காகவும் நன்றி அப்பா. தொடர்ந்து எங்களை பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும் உங்க ஆசீர்வாதத்தோடு நாங்கள் கடந்து செல்ல கிருபை செய்யும். தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் இருக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். வாருங்கள் தேவஜனமே, ஒரு பாடலை பாடுவோம். அப்பொழுது கர்த்தருக்கு சேர வேண்டிய காணிக்கையை கொடுப்போமாக.